கேகே இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் மேட்ச் 44 பார்க்க போகிறோம். ஆர்ஆர் vs எல்எஸ்டி மேட்ச் நடந்தது. நேற்று ஆர்ஆர் டாஸை வின் பண்ணாங்க, போலிங் தேர்வு செய்தாங்க. லக்னோ பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க, எல்எஸ்டி பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. டிகாக் 8 ரன்லேயே அவுட் ஆகிட்டார். ஃபார்ம்லேயே இல்லை, அவுட் ஆஃப் ஃபார்ம் தான், ஒரு மேட்ச் தான் ஆடினார். கேஎல் ராகுல் ஒரு நல்ல கேப்டனாக தான் சொல்லலாம். நேற்று மேட்ச்சில் நல்லா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஸ்டார்ட் இருந்தது. ஒரு நல்ல ஒரு 6 4 கன்வெர்ட் பண்ணால் லூஸ் பாலில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பேட்டிங் இருந்தது. கடைசி வரைக்கும் பேட்டிங் ஆடினார். 76 ரன்னுக்கு 48 ரன் எடுத்தார். அவர் கூட தீபக் கூட ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஹிட்டு கொடுத்து ஒரு 50 ரன் 31 பாலில் எடுத்து 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிடுச்சு. ஒரு நல்ல ஒரு 100 அபோவ் 10 வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு நல்ல ஸ்கோராக இருந்தது. ஒரு நல்ல ஒரு பிக்கப் 200 அபோவ் வரும்ன்ற ஸ்கோர் எதிர்பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போயிட்டார் ஊடா. அதுக்கப்புறம் பூரான் 11 ரன் தான் எடுத்தார். ஒரு நல்ல ஹிட்டர் அவர். எல்லா மேட்ச்லையும் நல்லா ஆடினார். ஆனால் நேற்று மேட்ச்சில் நல்லாவே ஆடலன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் படோனி பார்த்திங்கன்னா 18 ரன் தான் எடுத்தார். அவரும் விக்கெட்டை ஸ்டார்ட்டாக ஆடிட்டு போயிட்டார். குணால் பாண்டியா 15 ரன் தான் எடுத்தார். யாருமே ஒன்று ஸ்டெடியாக பார்ட்னர்ஷிப் தரல. கேஎல் ராகுல் கடைசி வரைக்கும் ஆடினார். 76 ரன் எடுத்தாங்க. பார்த்திங்கன்னா எல்எஸ்டி ஒரு 200 அபோவ் போகுன்ற இது தாண்டி அவங்க 196K 5 விக்கெட் 20 ரன்னுக்கு 20 ஓவருக்கு 196 for 5. ஏன்னா எங்கள் ஸ்கோர் 220 போயிருக்கலாம். லாஸ்ட் 5 ஓவர் பார்த்திங்கன்னா 46 ரன் தான் அடித்தாங்க. ஏன்னா கூட யாருமே ஹிட்டர் இல்லை. லக்னோ பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டருக்கு அப்புறம் புரானோ பதோனி நம்பி தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன் ஆர்டரில் யாருமே சரியாக ஆடுறவங்க இல்லை, ஹிட்டர் கிடையாது, நார்மல் பிளேயர் தான். அதனால் ஸ்கோர் அவங்களுக்கு 200 தாண்ட முடியல. அதுக்குள்ளேயே 196க்கு 5 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சது 20 ஓவரில். அந்த லாஸ்ட்டு 5 ஓவர் ஒரு நல்ல ஒரு அபோவ் 12 ரன் எடுத்திருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் 220 எடுத்திருக்கலாம். பவுலிங்கும் பார்த்திங்கன்னா போல்ட் ஒரு விக்கெட் எடுத்தார் ஆர்ஆரில். எஸ் சர்மா 2 விக்கெட் எடுத்தார். அஸ்வின் ரொம்ப நாள் விக்கெட்டே எடுக்காத இருந்தார். நேற்று ஒரு விக்கெட் எடுத்தார். கான் ஒரு விக்கெட் எடுத்தார். பரவாயில்ல, போலிங் ஓரளவுக்கு லாஸ்ட்டு அந்த டெட் பவுலிங்கில் ஒரு லாஸ்ட் 5 ஓவர் நல்லா ஒரு பவுலிங் போட்டு எல்எஸ்டி ரன் ரேட்டை தடுத்தாங்க. நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் டேபிளில் ஃபஸ்ட் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கனாலே நம்மளுக்கு புரியும். அவங்க எல்லா பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு பிளேஸை இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டீமாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து நேற்று மேட்ச் வரைக்குமே ஆர்ஆர் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம். ஒரு நல்ல டீம், ஸ்ட்ராங் டீம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்ஆர் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. 196 சேஸ் பண்ணுன்ற ஒரு டார்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போவுமே ஜெய்ஷ்வால் ஒரு நல்ல ஒரு நேற்று போன மேட்ச்சில் 100 அடித்தார். இந்த மேட்ச் ஒரு நல்லா ஆடுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஜெய்ஷ்வால் 24 ரன் ஒரு நல்லா ஃபாஸ்ட்டாக தான் கொடுத்தாரு. ஒரு 18 பால் 24 ரன் எடுத்தார். ஆனால் அவர் விக்கெட்டை பறி கொடுத்துட்டு போட்டார். ஜாஸ் பட்லர் அவர் சூப்பருங்க. இந்த ஓப்பனிங் பிளேயர் பார்த்திங்கன்னா ஆர்ஆரில் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் பிளேயர். 2 பேருமே நல்ல ஒரு ஹிட்டார் தான் சொல்லலாம். 34 ரன் 18 பாலில் எடுத்தார் பட்லர். ஜாஸ் பட்லரும் அவுட் ஆகிட்டு போட்டார். சஞ்சய் சாம்சன் ஒரு நல்ல ஒரு கேப்டன்னாக்க ஒரு நல்ல பிளேயர் தான் சொல்லலாம். கடைசி வரைக்கும் களத்தில் நின்று போராடி மேட்சை வின் பண்ணோன்ற ஒரு நல்லா ஒரு கரெக்டாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஆடினான்னு சொல்லலாம். ஃபாஸ்ட்டு ஒரு 4-6 வரணும் கன்வெர்ட் பண்ணார் பவுண்டரியாக. 33 பாலில் 71 ரன் எடுத்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு கேப்டன் நாக் தான் சொல்லலாம். நேற்று சஞ்சய் சாம்சன் பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல ஒரு கேப்டன் நாக் ஆனார். நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு கீப்பிங், நல்ல ஒரு கேப்டன்ஷிப்பும் சொல்லலாம் தான் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சஞ்சய் சாம்சன். பராக் பார்த்திங்கன்னா 14 ரன் எடுத்தார் 11 பாலில். பார்த்திங்கன்னா அவர் கூட சஞ்சய் சாம்சன் கூட அதுக்கப்புறம் ஜெரல் பார்த்திங்கன்னா 52 ரன் 34 பாலில். 2 பேர் பார்ட்னர்ஷிப்பு நல்லா இருந்தது. கடைசியில் பார்த்திங்கன்னா 12 ரன்னுக்கு மேலே அடிக்கணுன்ற ரன் ரேட்டுக்கு 2 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு கரெக்டாக விக்கெட்டை லூஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் ஆடி ஒரு நல்ல ஒரு ஈஸி வின் தான் சொல்லலாம். 19 ஓவரில் 199 எடுத்து ஈஸியாக வின் பண்ணாங்க. எல்எஸ்டி கிட்டேருந்து வின் பண்ணி 2 பாயிண்ட் ஆட் ஆகி ஆல்மோஸ்ட் அவங்க டேபிள் டாப்பில் தான் இருக்காங்க. இந்த வாட்டியும் 2 பாயிண்ட் ஆட் ஆகி டாப்பில் தான் இருக்காங்க. ஆர்ஆர் வின் பை 7 விக்கெட்டுங்க. ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. 19 ஓவரில் ஒரு 5 விக்கெட் விழுந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங் தான் சொல்லலாம். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீமாகவும் இருக்காங்க. எந்த டீமும் ஒரு டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும். ஃபார் மோர் அப்டேட் வாட்ச் கேகே இன்ஃபோடெக் சேனல். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் ரமேஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல். தேங்க்யூ வெரி மச்.